எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து நமக்கு நிலக்கடலை தாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நிலக்கடலை நட்ஸு லட்டு செய்கிறதுக்கு எல்லா பொருட்களையுமே வறுத்துக்கணுங்க. அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு அகலமான வானிலையை போட்டு வறுத்துக்கிறோங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய கப்போட அளவு 250 கிராம். நல்லா மிதமான தணலில் வச்சு வறுத்ததுக்கப்புறமா இது மாதிரி ஒரு தட்டிலையோ முரத்துலையோ கொட்டி ஆற விட்டுருங்க. இந்த நிலக்கடலை ஆறுனதுக்கப்புறமா பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்திக்க போகிறோங்க. நிலக்கடலை ஆறிட்டுருக்க இந்த சமயத்தில் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதுக்காக இங்கே 1/4 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டுங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுல எல்லா ப்ராசஸுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும். அப்போ தான் நமக்கு இந்த விதைகள் எல்லாம் கரிஞ்சிடாமல் வறுபட்டு வரும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சூரியகாந்தி விதைகள் வந்து எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டு நல்ல மிதமான தணலில் இது மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ நான் வந்து வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துங்க மிதமான தணலில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நீங்கள் வால்நட் இது மாதிரி நட்ஸு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். மிதமான தணலில் இந்த நட்ஸை வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமாங்க இதையும் நம்ம முன்னமே வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த விதைகளோடு சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இப்போ இந்த விதைகள் எல்லாம் வந்து நமக்கு ஆறி வரணும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு விதைங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டுச்சுன்னா நல்லா இது மாதிரி கடுகு மாதிரி பொரியுங்க. அதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ அதே கடையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பாதாம் பிசின் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க மிதமான தணலில் வச்சு நல்லா பொரிய வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த பாதாம் பீசின் கண்டிப்பாக நல்லா நம்ம பொரிய விட்டு வறுக்கணுங்க. அப்போ தான் வந்து அது வந்து சுவையாக இருக்கும். இது மாதிரி நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துங்க. இதை வந்து தனியாக ஒரு கிண்ணிக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. நம்ம இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த எல்லா பொருட்களும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்த நட்ஸு, அது கூடவே அந்த மெலன் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி மாற்றினதுக்கப்புறமாங்க அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய நிலக்கடலை பருப்பை வந்து சேர்த்து இதையும் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த நிலக்கடலையோட நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசினையும் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு ஒரு முறை சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பொடியும் ரெடி. இதையும் நம்ம நட்ஸு பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. நீங்கள் பெரிய மிக்சர் ஜாரில் போட்டு செய்கிறதுனா ஒரே தடவையில் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பொடிச்சு கூட எடுத்துக்கலாம். நம்ம பொடிச்சு எடுத்துருக்கக்கூடிய இந்த 2 விதமான பொடிகளுங்க நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கட்டியே இல்லாமல் கைகளில் வந்து கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு இனிப்பு சுவைக்காக வெல்லத்தை வந்து பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து நான் இது மாதிரி சீவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. இதையும் ஒரு ஓட்டி எடுத்துக்குங்க. இது மாதிரி ஓட்டி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வெல்லம் இது மாதிரி வந்திருக்குங்க. இந்த வெல்லத்தையும் இந்த பொடியோடு சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோங்க. இந்த பொடிச்ச பொடி எல்லாத்தையும் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. அப்போ நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு. வெல்லம் பாருங்கள் இந்த மாவோடு சேர்த்திட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்குங்க நான் வந்து பொடிச்ச ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஏலக்காய் தூள் அதே சமயத்தில் வெல்லம் இது எல்லாமே நமக்கு இந்த பொடிச்ச பொடிகளோட கலந்து வர்ற மாதிரி நீங்கள் கலந்து இது மாதிரி எடுத்துக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நான் சூடு பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க. நல்ல சூடான நெய்யை வந்து இந்த மாவோட எல்லா பகுதிகளுக்கும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டுங்க நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஹெல்தியான நிலக்கடலை பருப்பு
நட்ஸ் லட்டு வந்து ரெடிங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா விதைகளிலுமே எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு நெய் வந்து அதிகம் வந்து தேவைப்படாது. சொல்லப்போனால் நெய்யே இல்லாமல் கூட நீங்கள் உருட்டினீங்கனாலும் உங்களுக்கு உருண்டைகள் அழகாக வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாசனைக்காக 1 இல்லாட்டி 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நீங்கள் வந்து சூடு பண்ணி நல்ல சூடான நெய்யை சேர்த்து உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதான், அருமையான ஹெல்த்தியான லட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த லட்டு ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லட்டு பிடிக்குங்க. மிகவும் ஆரோக்கியமான இந்த லட்டு ரெசிபியை நீங்கள் சுவைத்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கங்க.